மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மீது ஏற்கனவே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மறுபடியும் அவருக்கு மேல ஒரு குற்றம் வந்திருக்கு. என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மகளிர் காவல் நிலையத்திலிருந்து ஜாய் கிருஷ்ணராவுடைய வழக்கு சம்பந்தமா ஆஜராக சொல்லி 2 பேருக்குமே சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இந்த பிரச்சனை விசாரணையில போயிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு முடிவு காணாம இருக்க வேண்டிய நேரத்துல, அந்த நேரம் அந்த ஆஜராக சொல்லியிருந்தாங்க தெரியுமா? அந்த டைம்ல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. என்னன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்துல அந்த உணவகத்தை டெண்டருக்கு எடுத்திருக்கிறதா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இதுக்கு பல பேர் வாழ்த்து சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த பிரச்சனை தான் இவர துரத்திக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கவர்மெண்ட் டெண்டர் டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்துல கவர்மெண்ட் டெண்டரை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய விதிமுறைகள் இருக்கு. சட்டவிரோதமா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எடுத்திருக்காங்க. எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? இத குடுக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே புகார் மனு 1 மாசத்துக்கு முன்னாடி குடுத்திருக்கோம். ஆனா ஆஷிஷ் குமார் ஐஏஎஸ் அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அவரும் என்னுடைய தனியா எனக்கு மொபைலுக்கு கால் பண்ணி பேசியிருந்தாரு. குடுக்க மாட்டோம் நாங்க. சட்டவிரோதமா குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப குடுத்திருக்காங்க. யாருடைய அழுத்தத்தின் காரணமா குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் நிறைய கொஸ்டின்களை எழுப்பியிருக்காரு. இத பத்தி இன்னைக்கு விவரமா இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னா, இந்த ஒரு கவர்மெண்ட் டெண்டர் எப்பவுமே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுல பல விதிமுறைகள் இருக்கும். நிறைய நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும். அதுல எதுவுமே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இல்ல. அப்புறம் எப்படி இவருக்கு கிடைச்சுச்சு? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கு. விதிமுறைகள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்துல இருக்கக்கூடிய உணவகம் நடத்தணும்னா, அதுக்கான ஃபர்ஸ்ட் விதிமுறை என்னன்னா, அந்த யார் டெண்டர் எடுக்க போறாங்களோ அவங்க 120 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவகத்தை 5 வருஷம் ரன் பண்ணியிருக்கணும். இவருக்கு எங்க இருக்கு உணவகம்? 120 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு இவருக்கு எங்க உணவகம் இருக்கு? அது மட்டும் இல்லாம அரசுல வேறு துறைகள்ல இவங்க ஏற்கனவே டெண்டர் எடுத்திருக்கணும். இந்த மாதிரி நிறைய நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. எதுவுமே இவருக்கு இல்ல. ஆனா இவருக்கு எப்படி இந்த டெண்டர் கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காவல்துறையில ஒரு பெரிய என்கொயரி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாலியல் புகார்ல ஒரு பெண் மீது ஒரு குற்றச்சாட்டுல உள்ள ஒரு விசாரணையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்துல உணவகத்துக்கு டெண்டர் கொடுக்க முடியும் அப்படிங்கறது இவர் கொஸ்டின் கேட்கிறாரு. ஏன்னா இந்த இந்த தமிழ்நாடு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பப்ளிக் செக்ரட்டரியே ஒரு லேடி தான், ஒரு பெண் தான். அங்க ஏற்கனவே ஒரு பெண் மீது குற்றச்சாட்டுல இவர் இருக்க விசாரணையில் இருக்கிறாரு. அந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த புகாரை கொடுத்திருக்கோம். ஆஷிஷ் குமார் ஐஏஎஸ் அவர்கிட்ட கொடுத்திருக்கோம். அவரும் என்ன தொடர்பு கொண்டு பேசினார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய முறைகேடுகள் நடக்குது. என்னன்னா, இந்த தமிழ்நாடு இல்லத்துல கேட்டரிங் மேனேஜரா இருக்கக்கூடிய கணேசன் என்கிற மகேஷ். இவர் யாருன்னா, பாத்திரம் கழுவுறதுக்காக வந்தவருங்க. ஆனா இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய வேலை கேட்டரிங் மேனேஜர். சட்டப்படி சொல்ல போயாச்சுன்னா, தமிழ்நாடு டூரிசம் போர்டோட பதவியில இருப்பாங்க தெரியுமா? மேனேஜரா இருப்பாங்க தெரியுமா? அவங்க தான் இந்த பதவியில இருக்கணும். ஆனா பாத்திரம் கழுவ வந்தவரு இப்போ கேட்டரிங் மேனேஜரா இருக்காரு. இந்த மாதிரி பல முறைகேடுகள் நடக்குது. இதுவரைக்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் டெண்டரும் எடுத்த கிடையாது. இந்த டெண்டர் கண்டிப்பா வேணும்னு சொல்லி ஒத்த காலில நிக்கிறது எதனால? ஏற்கனவே இதை விட இவரவிடையே முன்னணியில இருக்கக்கூடிய நிறைய உணவகங்கள் இதுக்கு டெண்டர் கேட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம இவங்களுக்கு ஏன் இவருக்கு மட்டும் ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா இது சாதாரணமான உணவகம் மாதிரி கிடையாது. இங்க உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துல நீதிபதிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் பெரிய பெரிய அதிகாரிகள் தங்கக்கூடிய உணவகம். ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை எப்படி இங்க கொடுக்க முடியும்? இவர் நிறைய பணம் காசு செலவு பண்ணி இங்க இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. தன் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மறைக்கிறதுக்காக அதை சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த டெண்டர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவரு அவர் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம், இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பப்ளிக் செக்ரட்டரி ஒரு பெண். அவங்களுக்கும் ஜாய் கிருஷ்ணராவ் மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க அந்த புகாரை கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதனால இவருக்கு இந்த டெண்டர் மறுபடியும் இவருக்கு கண்டினியூ பண்ணுவாரா? இல்ல இவர்கிட்ட இருந்து வாங்கிருவாங்களா? அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் மக்களிடையே இருக்கு. நீங்க இவருக்கு இந்த டெண்டர் குடுத்தது, அது அவருடைய ஃபேமிலி விஷயம். இது வேற தொழில் விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி கிடையாது. ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தருக்கு மேல இருக்குன்னு சொன்னா, அதுபடி நடக்கணும். ஒரு டெல்லியில இருக்கிற தமிழ்நாடு இல்லத்துல அது ஒரு அவ்வளவு பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல, இந்த மாதிரி ஒரு குற்றம் செஞ்ச ஒருத்தருக்கு இந்த மாதிரி குடுக்கக் கூடாது. பாலியல் குற்றவாளிக்கு பரிசு குடுக்குறாங்களா? அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. பாலியல் குற்றவாளின்னு சொல்லி ஜாய் கிருஷ்ணா மேல இருக்கக்கூடிய வழக்க பத்தியும், பரிசுங்கிறது இந்த கவர்மெண்ட் அதாவது டெல்லி தமிழ்நாடு இல்லத்துல குடுத்த டெண்டரை பத்தியும் அவர் சொல்றாரு.
அது எப்படி குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி மக்கள் நெறைய கமெண்ட்ல சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவருக்கு குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அது வேற, இது வேற. தொழில் வேற, ஃபேமிலி வேற அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.